நான் டென்ஷன் ஆகுறதுக்கு இந்த வீட்ல எந்த விஷயமும் இல்ல பாருங்க. இங்க பாரு, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்புறமா சத்தம் போடு. அந்த இந்திராணி இன்னைக்கு வீட்ல ஒரு ஃபங்க்ஷனை பண்ண போறதா உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? அந்த அயலிக்கு இன்னைக்கு தாலி பெருக்கி போட போறாங்களாம். இல்ல எனக்கு புரியல, இந்த வீட்டு மருமகன் நானா இல்ல அவளா? முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நான். ஆனா எனக்கே இன்னும் தாலி பெருக்கி போடல. ஆனா அவளுக்கு மட்டும் எப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு பண்றாங்க? அப்படியே பண்றதா இருந்தாலும் எனக்கு தானே முதல்ல பண்ணணும். எதுக்கு என்ன விட்டுட்டு அந்த அயலிக்கு பண்றாங்க? இது ஏன் மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்றாங்களா, இல்ல உங்க மேல இருக்கிற கோவத்துல பண்றாங்களான்னு தெரியல. ரித்திகா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இந்திராணி வந்து உன்கிட்ட சொன்னாளா? அவங்க எப்போ என்கிட்ட சொல்லிருக்காங்க? அந்த அயலிக்கிட்டயும் சிவா கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத கேட்டுட்டு வந்துட்டு தான் நான் சொல்றேன். அவ்வளவு தூரம் சொல்லியோ அவ இப்படி எல்லாம் பண்றானா? நம்மள அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இந்த கபிலா, இது உனக்கு. ஓபன் பண்ணி பாரு. அக்கா, ட்ரெஸ் ஓகேவா? சூப்பரா இருக்குக்கா. ரித்திகா, அக்கா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. வா வா ரித்திகா, வா. இந்த ரித்திகா, இது உனக்காக எடுத்தது. எதுக்கு நீ இப்ப புது ட்ரெஸ்? என்னக்கா, இன்னும் ரித்திகாவுக்கு சொல்லலையா? இல்ல, திடீர்னு தான் பிளான் பண்ண. ரித்திகா, இன்னைக்கு உனக்கு தாலி பெருக்கி போட போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அயலியும் சிவாவும் வந்துருவாங்க. நீங்க 2 பேரும் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. அனி, ஒரு டவுட். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு மட்டும் தானா, இல்ல அந்த அயலிக்கும் சேர்த்து தான் பண்ணுவீங்களா? அவங்களுக்கும் தான். அவங்களும் புதுசா கல்யாணம் ஆனவங்க தானே, அதனாலதான் 2 பேருக்கு ஒன்னாவே சேர்த்து பண்ணிடலாம்னு நினைச்சேன். இது அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. அவங்களும் ஸ்கூலுக்கு போகல, வீட்ல தான் இருக்காங்க. ஏன் அண்ணி, என்ன இருந்தாலும் நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக. என்ன கம்பேர் பண்ணும்போது அவ வெளியாளு தானே. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். எனக்கு முன்னாடி எப்படி அவகிட்ட சொல்லலாம்? ஏய் ரித்திகா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்கள நான் முதல்ல பார்த்ததால அவங்க கிட்ட முதல்ல விஷயத்த சொன்னேன். ஒண்ணு நான் இப்பதான் பாக்குறேன், அதான் இப்ப சொல்றேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை தான் அண்ணி. முறையா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த எனக்கும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளுக்கும் ஒன்னா ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பண்றத என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க? போதும் ரித்திகா, எனக்கே இது ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. நான் உனக்கு ஏதாவது பண்றதும் அதுல நீ ஏதாவது குறை சொல்றதும் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கு. உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால நீ அதை மட்டும் தான் பார்க்கணும். எதுக்காக மத்தவங்களுக்கு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டே இருக்க? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கிற உரிமை மட்டும் தான் உனக்கு இருக்கு. மத்தவங்களுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எல்லாம் உனக்கு கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ ரித்திகா. நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லாவே இருக்காது. இதையும் சமாளிச்சிடலாம். என்ன இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? தாலி பிரிச்சு கோக்கறதுன்னா என்னன்னு தெரியுமா? என்ன? என் கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிறு தாலி எடுத்து ஒரு செயின்ல கோத்து அத உங்க கையால என் கழுத்துல கட்டி விட சொல்லுவாங்க. அப்படியா? என்ன அப்படியா? இல்ல 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 இல்ல, தாடி கொடி போட்டுக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது, அதனாலதான் அப்படியான்னு கேட்டேன். ஷோ, இப்படி சிக்குவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு யோசிச்சாலும் ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்காக புது ட்ரெஸ் எடுத்தேன். இந்தாங்க.
தேங்க்ஸ்க்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்துருவாரு. ரெடியா இருங்க. எல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான்க்கா, ஓகே தான். சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. இப்ப எதுக்கு அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொன்னீங்க? புது ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். ஷோ, இப்ப இது ரொம்ப முக்கியமா? ஷோ, ஆஹா, டே சிவு, நீ உண்மையாவே கொடுத்து வச்ச வேண்டா. உன் அக்கா உனக்கு நல்லதாண்டா பண்றாங்க. நீ அயலி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். மிஸ் பண்ணிராதடா. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாம இதுக்காக உன்னை அவ தப்பா நினைக்க மாட்டா, நினைக்கவும் முடியாது. சச்சே, நான் அப்படி பண்றது தப்பு. அயலியை நான் இம்ப்ரெஸ் பண்ணி உண்மையாவே அவ மனசுல இடம் பிடிச்சு அவளோட முழு சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி கழுத்துல தாலி கட்டினா அது காலத்துக்கு என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். உன்னெல்லாம் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. நீ எல்லாம் எண்டு வரைக்கும் சிங்கிள் தாண்டி. ஐலி, நீ ட்ரெஸ்ஸ மாத்து, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வெளியே வா. எங்க போறீங்க? இரு, நான் வந்துடுறேன், நீ ரெடி ஆகு.